எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் மன நிம்மதியாக தான் இருக்குது. ஆனாலும் தெரியும் இதில் வந்து இப்போ ரோகிணி வந்து முழுசாக மாட்ட போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ரோகிணி சொல்லியிருக்க பொய் 1 2 கிடையாது. எக்கச்சக்கமான பொய்கள் சொல்லி இந்த குடும்பத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் மனோஜை வந்து இந்த அளவுக்கு முட்டாளாக ஒரு ஆள் இருக்க முடியுமா? ஏற்கனவே ஜீவா கிட்ட ஏமாந்தார். 2வது வரையாச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆள்கிட்ட போவார்னு பார்த்தா அதை விட பொய்காரியாக ஒரு ஆள்கிட்ட வந்து பேசிக்கிட்டார். ஸோ இப்போ இந்த சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வரப்போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரோகிணி கொடுத்த அறிவுரையின் பேரில் தான் அண்ணாமலையோட காசு தொலைஞ்சு போன 27 லட்சம் ப்ளஸ் 3 லட்ச ரூபா வட்டி சேர்த்து 30 லட்சத்தை வாங்கினதுக்கு பிறகு அந்த காசை வந்து வீட்டுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது. அதில் எந்த அளவுக்கு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஆளாக மனோஜ் இருக்காருங்கிறதையும் பார்க்க முடியுது. அதாவது தன்னோட மனைவி சொன்ன உடனே சரி சரி மண்டையை ஆட்டிட்டு கரெக்டு தான் 30 லட்சத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமாக வந்து நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அடிச்சுட்டு இப்போ இன்னொரு 30 லட்சம் தொலைச்சிட்டார். இப்போ அவர் அவங்க அம்மா சட்டக்காலரை பிடிச்சவனா அடிக்க கூட இல்லை, சட்டக்காலரை பிடிச்சவொடனே டபக்குன்னு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து இதெல்லாம் என் ஐடியா இல்லை, ரோஹிணி தான் வந்து அவங்க அப்பா கொடுத்த காசுன்னு சொல்லிடலாம், இல்லைனா வந்து வீட்டில் மொத்தமாக எல்லாம் எடுத்துப்பாங்க, அது ஷோரூம் வாங்கலான்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஷோரூம் வாங்கலாம்னா அவங்க சொல்லலை, ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் தான் சொன்னாங்க. ஷோரூம்ங்கிற ஐடியாவே கொடுத்ததே முத்து தான். உடனே இந்த கோபத்தோடு தான் குடுன்னு போயிட்டு வந்து பலான்னு ஒன்று விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து விஜயா போயிட்டு ரோஹிணியை பலாரம் அரைஞ்சி என்னை ஏமாத்திருக்கா பண்ணி அப்படின்னு அரைஞ்சி நிப்பாட்டி அப்போ உங்கள் அப்பா பணம் கொடுக்கலையா அப்படின்னா இப்போதைக்கு ஒரு நாடகத்தை போடுவாங்க இந்த ரோஹிணி. என்னன்னா வந்து இல்லை நான் வந்து மனோஜுக்காக தான் செஞ்சேன், மனோஜுக்கு அந்த காசு வரும் தான் செஞ்சேன், எப்படியும் வந்து அதை மாமா கொடுத்துருக்க மாட்டார், ஏன்னா மொத்த பணத்தை 10 லட்சம் மட்டும் கொடுத்தா வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது தான் பண்ணேன், உங்கள் பிள்ளை நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னாலும் இப்போ மனசில் பெரிய சந்தேக விதை விழுந்துருச்சு. உங்கள் அப்பா பணமே அனுப்புறனா இது வரைக்கும் உங்கள் அப்பா பணம் அனுப்பியிருக்காரா இல்லையா, உங்கள் அப்பா எங்கே இருக்கார், உங்கள் அப்பா யார் அப்படிங்கிற கேள்விகள் ரோகிணி பற்றி விஜயா மனசில் விடப்போகுது. இதனால் ரோகிணி கிடைக்கிற மரியாதையும் குறைய போகுது. இப்போதைக்கு அவங்க வீட்டை விட்டு துரத்த போகிறதில்ல, இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்கள்.